மணி இருக்கும். சச்சா இல்லை 9 மணி. அன்னைக்கு எப்பயும் போல் நான் லேட்டாகவே ஓபி போனேன். எனக்கு அன்றைக்கி ஐபி போஸ்டிங். இன்னைக்கு போல இன்னைக்கும் லேட்டாக வந்துட்டேன். ஆடி கேட்டேன்னா அவ்வளோதான். பாடி கட்டத்தில் வாங்கி சைன் தான் வாங்க சொல்லுவாங்க. ஆனால் ட்ராய்ஸன்ஸ்லேருந்து யாருமே ஐபி வரல. வந்துட்டேன். என்ன மனோஜ் இன்னைக்கும் லேட்டா? சரி போ, பேஷண்ட்டுக்கு வைட்டல்ஸ் பார்ப்போ. எங்கப்பா பல்ஃபுல்ல நார்மலாக தான் இருக்குது. ட்ரெயின் மட்டும் இன்னும் பார்க்கணும். ஐயோ, கையெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது, ஒரே கொட்டாவியா வருது. கொட்டாவி முடியும் போது பொறியா போகுது. பாத்தீங்களா இந்த மாதிரிதான். அப்படியா? வேற என்ன பண்ணுறீங்க? அலெக்சா கிட்டே கேட்டேன், ஏதோ எந்த சிண்ட்ரோம் ஆகல, குணப்படுத்திடுவீங்கல்ல, பிரெயின் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதையும் அலெக்சாட்டே கேளுங்க. பிரிஸ்கிரிப்ஷன் மட்டும் எழுதி வாங்கிட்டு வாங்க. மெடிசனை போட்டில் மட்டும் நான் கொடுத்தாரு. இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. மனோஜ், ஒரு பேஷண்ட் எப்படி பேசணும்னு தெரியாதா? ஒரு மெடிசன் எப்போ வேலை செய்யணும் தெரியுமா? ஒரு சிம்லிமம் எப்படி வேலை செய்யணும் தெரியுமா? ஒரு மென்டல் ஸ்டேட், ஒரு மென்டல் எமோஷன் கனெக்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ரெமெடி அந்த பர்சனுக்கு ஒர்க் ஆகும். ஸோ மனோஜ், believe in yourself. Do well. ஃபீவர் எப்போ தர்ஸ்ட்லெஸ்ஸாக இருந்தால் பல்சாட்டில் தான் ரெமடியும். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த காதுக்கு இருக்கிறதுக்கு ஏதாவது ரெமடி இருக்கா? இப்போ அனிஷா அனிஷா, எனக்கு மெட்டீரியல் மெடிக்கல் ஈவினிங் காலேஜ் பேசுகிறோம். என்னப்பா மனோஜ்,
ஏதாவது கால் போடுறோம். ஹலோ, ஹாய் அனிஷா. சொல்லு மனோஜ். ஆமா, ஏதோ டவுட் கேட்டிருந்தியே. டவுட்லாம் இருக்கட்டும், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். உன் வயசு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு. இன்னைக்கு நீ போடுற அந்த ட்ரெஸ்ல எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் அன்னைக்கு தான் நான் முதல்ல நோட் பண்ணேன் அந்த பாட்டிக்கு உடம்பு நல்லா தான் இருக்குன்னு. போய் டீ சாப்பிட்டு வரும். வாடா பார்த்துக்கலாம். ஏமா கோல்ட் காஃபி இன்னும் கூலிங்காகவே இல்லை. சுக்கு காஃபி கேட்டால் கோல்ட் காஃபி கொடுத்துருக்கேம்மா, எனக்கே உடம்பு சரியில்லை. சரி மச்சான் ஆண்டாள் மச்சான் முடியாது. ஒரு நாள் கன்ஃபார்ம் பண்ணேன், நிஜமாகவே இந்த பாட்டி நல்லா தான் இருக்காங்கன்னு. அன்னைக்கு ஈவினிங் ஐபி போஸ்டிங். கேம்பஸ் ஏரியே என் வாழ்க்கை போயிடும் போகிறேன். ஐயோ பெருமாளே, டாக்டர் தம்பி இங்க வாங்கலே. ஐயோ செத்த நாளை நான் கண்ண செஞ்சல. அப்ப இந்த பக்கம் பார்த்தா சிவன் கைலாசத்தை கூப்பிடுறேன், அந்த பக்கம் பார்த்தா பெருமாள் வைகுண்டத்தை கூப்பிடுறேன். ஒரு வேலை எனக்கு நாளை வந்திருக்கோம், அதுதான் எனக்கு இப்படிலாம் கனவு வருதும். ஒரே பயமா இருக்கு தம்பி. பண்ணுங்க, அவங்க கூப்பிட்டா நீங்க பாக்காதீங்க, நான் போயிடுறேன். ஐயோ கோச்சுக்காரப்பா, காலையில இருந்து என்னவோ தனியா எழுதிக்கிட்டே இருக்கே, என்ன எழுதுற? சாப்பிட்டியா? பாட்டி முறுக்கு தர, சாப்பிடுறியா? நீங்க சாப்பிடலையா? அன்னையிலேருந்து நான் டெய்லி அவங்களுக்கு அட்மிட் ஆகியிருந்த வரைக்கும் அவங்க கூட ஒரு 5 நிமிஷம் பேசுவேன். அப்போ தான் புரிஞ்சது இவங்க எவ்வளோ தனிமையாக இருந்திருக்காங்கன்னு. முதுமைங்கிறது எல்லாருக்குமே வரும். இன்னைக்கு அழகு இருக்கும், அது தோல் நாளைக்கு வந்து சுருங்கும். இன்னைக்கு அழகாக இருக்கிற கூந்தல் நாளைக்கு நரைச்சிடும். இன்னைக்கு தனிமையாக தேடி ஓடிட்டு இருப்போம், ஆனால் அதே தனிமையாக நம்ம வாழுவோம். அதனால் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி முதன்மையாக இவங்களோட உறவுகளை வந்து நம்ம வந்து மேம்படுத்தணும். பரபரப்பாக ஓடுற இந்த நாட்களை நம்ம பணத்தாலையும் புகழான தேடி போகிறதால உறவு பாசம் எல்லாத்தையும் வந்து மறந்துடும். மனிதன் மிஷன் ஆகிட்டே போகலாம். உறவையும் அன்பையும் முதன்மைப்படுத்தணும். ஒரு உறவு வந்து எப்படியா வந்து உயிர்களோட உட்பட்டு உயிர்கள்னா ஒரு உறவுகள் இல்லை. ஸோ ஒரு உறவுங்கிறது எத்தனை நாள் நம்ம பேசுவோம் அப்படின்னா நம்ம உயிர் ஓடுற வரைக்கும் நம்ம பேச போகிறோம். ஸோ உயிரோடு நம்ம இருக்கோம், உறவுகளை மேம்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கை பார்த்து கொஞ்சம் சிரிச்சிருந்தீங்க. இதில் சொல்கிற ஒரு மெசேஜ் என்னென்னா, லாஃப்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் லாஃப்டர் இஸ் த ஒன்லி பெஸ்ட் மெடிசன்.
better than medicine. That's it. Thank you.